ஒரு பித்த சம்பந்தமான ஒரு உடல்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கின் வந்து ஒரு மீடியம் திக்னஸா வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பருக்கள் வர்றதோ, இல்ல வந்து வீக்கம் வந்து உண்டாகுறதோ, ஒரு அலர்ஜி உண்டாகுறதோ, நீங்க சன்லைட்ல போனீங்கன்னா கூட முகம் வந்து ரொம்ப சிவப்பா வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஸோ ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உண்டாகுறது, பருக்கள் வந்து உண்டாகுறது, அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால வந்து வெயிலையும் வந்து தாங்க முடியாது. ரொம்ப குளிர்ச்சியா இருந்தாலும் வந்து உங்களால தாங்க முடியாது. இந்த மாரி ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பித்தம் இருக்கக்கூடிய ஒரு உடல்ல இருப்பீங்க. உங்களுடைய ஸ்கின் டைப் வந்து பித்தா டைப். ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க, நீங்க ஒருவேளை பித்தம் ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு நல்லா ஹீட்டா வந்து இருக்கும். முகத்துல நெறைய பருக்கள் வந்து உண்டாகும். ஸோ இத சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க முகத்துக்கு சந்தனம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாரி அதிமதுரம் வந்து யூஸ் பண்ணலாம். மஞ்சள் டீ வந்து யூஸ் பண்ணலாம். உள்ளுக்கு சாப்பிடுறதுக்கு மஞ்சள் டீ கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிளட்ட பியூரிஃபை பண்ணும். பித்தத்தோட அளவையும் வந்து குறைக்கும். நீங்க வெளியில வந்து ஃபேஸ் பேக்கா வந்து போடுறீங்க அப்படின்னா, நீங்க சந்தனம் அது கூட வந்து நீங்க பால் சேர்த்து வந்து போடலாம். இல்லன்னா வந்து பன்னீர் அதாவது வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து வந்து போடலாம். அந்த மாரி போட்டீங்கன்னா, ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும். அதே மாரி வந்து நீங்க மஞ்சள் டீ வந்து பயன்படுத்தலாம். அதிமதுரமும் வந்து நீங்க பயன்படுத்தலாம்.